பொதுவாக இந்த பாட்டு காலையில் தான் ஓடும், ஏன் மதியானத்தில் ஓடுது? நிறைய தெருக்களில், நிறைய நகரங்களில், மாநகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அலாரமே இந்த சாங் தான். இந்த சாங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் விழிப்பே வருது. ஆனால் இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, ஊரை சுத்தம் பண்ணுறதுக்காக. அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய டேங்க் சொல்லிக்கிறோம். கிரவுண்டே பவர் பிளே மாதிரி தான் இருக்கிறதுனால பவர் பிளே வேணான்னு சொல்லிட்டோம். சர்க்கிள் போடலாமா அப்படின்னா எதுக்கு வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்க வந்து சுதந்திரமாக விளையாட்டோம் அப்படின்றது சுதந்திரமாக விளையாட விட்டுருக்கோம். மூணாவது மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். அம்பையர் ரெடி. ஹெட்ரிக். லெக் அம்பையர் மொத்தம் 3 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் மட்டும் போதும், சரி ஒருத்தர் மட்டும் போதும், வந்துருங்க வெளில. இந்த பந்தலை விட ஐசிசி பிடிச்சிருக்க பந்தல் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்த நகரவே மாட்டாங்க இப்போ யாருமே. இதெல்லாம் குழுக்குழுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். கடற்கரை பக்கத்தில் இந்த மாதிரி அமைப்புலாம் வேற எங்கேயுமே கிடைக்காது சென்னையில். அருமையான ஒரு அமைப்பு. ஓகே, முதல் பந்து சஞ்சய் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்கு. ஓவர் த விக்கெட் வந்து லெஃப்ட் ஹேமர்ஸ். நல்ல ஒரு காம்பினேஷன் சஞ்சய் டு சுரேஷ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். யார் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்லோயர்ஸ் நல்ல ஸ்விட்ச்கான ஒரு முயற்சி இருந்தது. சின்ன மிஸ்ஃபீல் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு ரன் முதல்ல போர்டில் கொண்டு வராங்க பைஸ் மூலயமா. கார்த்திக் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாட் ஆஃப் பண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. லவ்லி பால். நல்ல ஒரு ஷாட். அந்த பக்கம் போனவே 2G கனெக்ஷன் தான். 3G 4G 5G அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஒன்லி 2G. இ சிம்பிள் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. 2G அப்படின்னா இ சிம்பிள் ஒன்லி கப்பல். இந்த பாட்டை கேட்கும் போது சூர்யா ஸ்னேகா பாட்டில் ஒரு புன்னகை என்ன படம் பாது அந்த படத்தில் வர மாதிரியே இருக்குது. அங்கே தான் டியூனை காப்பி பண்ணியிருக்காங்க. இது குயிக் ரன்னிங் அருமையாக ஓடிருக்காங்க கார்த்திக். 2வது ரன் ஓடுவாரா? 1.5 ரன் ஓடணும், ஓடிட்டாங்க. உன்னை நினைத்து அந்த படத்தில் வர பாட்டு மாதிரியே இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆஃப் பண்ணி விட்டுருனாத. 6 ரன்னு நோலாஸ். இந்த பாட்டை கேட்டு திருந்துங்க. இல்லை நிறைய கருத்துக்கள்லாம் இருக்கு. ஜாண்டி நீங்க உங்க வாய்ஸ்ல நீங்க அதை பாடி ஒரு பாட்டா ரிலீஸ் பண்ணுங்க. சமூகத்துக்காக ஒரு பாட்டு பாடி நல்ல குரல் வரும். நல்லா ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏகான் மாதிரி வருவீங்க. ஏகான் தெரியல ஏகான் ஆக்சுவலி அவன் பார்க்குறீங்க ஒரு சைடு ஆங்கிள் பார்க்கும்போது அவன் ஒரு மாதிரி
ஃபாரினர் மாதிரி தான் இருக்கும். பிரவீன் மஞ்சள் கொடியை காத்துட்டு அங்க நின்றுட்டு இருக்காரு, அந்த நேரில் நின்றுட்டு இருக்காரு, நல்லா தெரியுது. லெஃப்ட் ஹேம் இருக்கு அங்க நிக்கிறாரு அப்படின்னா அது ஒரு ஏதோ பிளானா தான் இருக்கணும். Really, I'm sorry. Just a little bit field adjustments. So nicely bowled. So overstepping நடந்திருக்கு. We kindly request ஒரு சில ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் வந்து சூரிய வெளிச்சத்தினால கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அது வந்து அம்பேர்ஸ் காலில் தான் போய் முடியும். ஸோ அதனால் அதையும் சொல்லிக்கிறோம் முன்னாடியே. போன மேட்ச்லேருந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில கிளியர் பிக்சர்ஸ் இல்லாததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேர்ஸ் கொடுக்குற காலில் தான் போய் முடியும். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பிக்சர் பார்க்குறதுக்கு. நோ பால்ஸ் தான், கொஞ்சம் வெளில தான் போயிருக்கு. ஓகே, அண்ட் ரிவ்யூ வந்து இதுக்கப்புறம் முடியுது டீம் மினிட் 11க்கு. அம்பையருக்கு டவுட் அப்படின்னும் போது மட்டும் அவர் வந்து பாக்ஸ் போட்டு தேர்ட் அம்பையர் ரெஃபரன்ஸ் போவாங்க. நல்ல ஒரு டெலிவரி. ஸோ மற்ற கிரவுண்ட் மாதிரி இந்த கிரவுண்ட் இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஓடுறதுக்கு. ஃபீல்டர்ஸ்க்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் ஃபீல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பீச் கிரிக்கெட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் மற்ற கிரவுண்டில் விளையாட்டு இது வர்றதுக்கு. யாரோ பிபி ஊதுறாங்க பக்கத்தில். ஸோ மேலே தான் போயிருக்கு. இது ஆல்மோஸ்ட் விக்கெட் பால். ஸோ நல்ல ஒரு ஆஃப் கட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இப்போ அதுலேயே வேரியேஷன் வச்சுருப்பாரு அண்ணன். ஸோ அந்த விதத்தில் இந்த பால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இருந்தாலுமே டீமுக்கு 2 ரன் ஐசிசி. அந்த குழந்தைங்களை கொஞ்சம் வெளில போக சொல்லுங்க. குழந்தைங்களை அப்படியே நகர்ந்து வந்துருங்க வெளியில். உங்கள் வயசில் நாங்கள் கிணத்துல குளிச்சுன்னு இருந்தோம், அதுக்கே நிறைய அடி வாங்குவோம். டவுன் டு லெக். அம்பையர் கிட்ட ஏதாவது சிக்னல் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். Thank you for the signals. The well bowled, nicely bowled. There are field adjustments and allotments. நடக்குது. Nicely played. ஒரு டபுள்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். The fielders இருந்தாலுமே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. ஆஹா, அண்ணன் லுங்கிக்கு ஆபத்து நடந்தது கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பி த்ரோ பண்ணிட்டாங்க. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்குது, கிராஸ் செக் பண்ணிக்கிறேண்ணா. ஓகே டன்.
The quicker one, no difference. Fiery walk. The கடைசி பால்ல just 8 from it. ஒரு நல்ல ஓவர். ஓவரால் 2 overs 14 runs வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சஞ்சய் அண்ட் விவேக் ஸோ ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அதை தொடர்ந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் வந்து உள்ள கொண்டு வராங்க. Sagar, I think Sagar into the action. First 2 overs belongs to team United 11, just 14, no loss. நான் 14 ரன் வந்து நாட் பேட். 14 ரன் வந்து ஒன்றும் பெரிய பிளேயே இல்லை, நல்ல ஸ்கோர் தான் இதுவுமே. பட் இதை வந்து கொஞ்சம் இன்னும் பெருசாக கன்வெர்ட் பண்ணோம் டீம் ஐசிசி பேட்டர்ஸ் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்க ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் கார்த்திக். கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக்கில். ஐ காட் அ கால் ஃப்ரம் கார்த்திக் ஒரு 2 days முன்னாடி. ஆனால் கார்த்திக் பேசுகிறேன் அப்படின்னா எந்த கார்த்திக், பொங்கல் கார்த்திக்னா அப்படின்னு. ஸோ தேர்ட் ஓவரோட முதல் பந்து அவன் பேருக்கு பின்னாடி அதை ஒரு அடைமொழியாகவே மாற்றி வச்சுக்கிட்டான். இந்த பொங்கலை அவங்ககிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்கவே முடியாது. நத்திங் பிஹைண்ட் த லைன், அது நோ பால் என்று அறிவிக்கப்படும். தம்பி ஹெட்ரிக் நல்லா பண்ணுப்பா. ஒயிட் சிக்னல். நன்றி விக்டர், திரும்பி கொடுங்க, முகத்தை காமிங்க. காமிங்க, சரிங்க, ஓகே. என்னாச்சு? ஓகே. இட்ஸ் a big swing. மறுபடியும் ஒரு ஒயிட் பால். சாகர் கிட்ட இருந்து முதல் 2 பாலுமே வந்து டவுன் த லெக்ல தான் வந்திருக்கு. அதனால எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்திருக்கு. இப்போ 17 runs 2 overs அப்படின்னும் போது ஸோ டீம் ஐசிசிக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர். ஸோ மினிமம் 70 to 80 runs எதிர்பார்ப்பாங்க டீம். ஸோ ப்ரீவியஸ் மேட்ச் 80 runsமே சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. சபர் 11 கடமை இந்த டேவோட ஒரு நல்ல மேட்ச் அது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க அகைன்ஸ்ட் எம்பிடி. ஒரு நல்ல வின் அது. அதனால் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பேக் டு த ஃபார்ம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 balls டவுன் த லெக்ல இருந்தது. ஸோ மறுபடியும் இந்த பந்து வந்து கரெக்டான ஒரு ஸ்பாட்ல பவுல் பண்ணியிருக்காரு சாகர். Shot, the catch is a call, the man in the deep, the safe hands. ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஹேண்ட் மணிகுலு. ஸோ டீப்ல எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல வச்சிருந்தாங்க. அது போயிட்டு நேராக போய் கையில் விழுந்திருக்கு. ஒரு முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. சுரேஷ் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. அடுத்த பேட்டராக டீம் ஐசிசிக்காக யார் அப்படின்றத பார்க்கணும். உதய் ஊதா கலரில் வராங்க எல்லாருமே. ஸோ இந்த கேமை பொறுத்தவரையிலும் 70 ரன் எதிர்பார்க்கலாம் அந்த பேட்டிங் சைடு கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாட். 70 to 80 ஒரு நல்ல டோட்டலாக இருக்கும் ஓவரால். பட் இன்னைக்கு டேல யுனைடெட் 11 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யுனைட்டாக வந்திருக்காங்க. டாப் கிளாஸ் பேட்டர்ஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள இருக்காங்க. அவங்கள வின் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் லைக் அ வின்னிங் வார். டீம் ஐசிசி அப்பப்போ வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. பெரிய கேம் விளையாடுற டீம் எப்பயுமே வந்து அப்படி நேச்சுரலாக விளையாடக்கூடிய டீம்ஸ். ரீசெண்ட் டேஸில் நல்லா ஃபார்மில் இருக்க டீம்ஸ். அதனால் இது பேட்டில் யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ரிசல்ட்டும் கொடுக்கலாம். ஸோ நல்ல ஃபைட்ஸ் இருக்கும். இது வரலுமே இருந்திருக்கு. ப்ரீவியஸ் 2 மேட்சஸ்மே சூப்பர் ஹிட். அதே போல் இந்த மேட்ச்மே ஒரு பெரிய ஹிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பால் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி போல் போட்டிருக்காரு. அருமையான ஒரு டெலிவரி. வார்ம் வெல்கம் டு த நியூ பேட்டர்ஸ் உதய்க் ஆன் கிரீஸில். சாகர் கிட்ட இருந்து ஒரு நல்ல டெலிவரி. ஃபர்ஸ்ட் 2 ball ஒயிட் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவர் ரிதமாக பிடிச்சிருக்காரு. So one more good delivery from Sagar Bhandari. Pick up the line. Follow the line. The good lines கரெக்டாக பிச் பண்ணுறாங்க. கரெக்டாக கீப்பர் கேரி ஆகுது. So 3 in 3 good delivery in a row from Sagar Bhandari. Is a good over. So one more to go. ரன்னப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் ரன்னப்பில் தான் வருவார் எப்பயுமே. ஸோ ஐ ஃபீல் குட் எனஃப்.
அந்த ட்ராக் வந்து எனஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரைட் டு தி மேன், ஜஸ்ட் ஷாட். ஒரு ஒன் பிச்சில் தான் எடுத்திருக்காங்க. Single 2 end overs, the good over from Sagar comes to an end, just 4 from each, end of 3, 18, loss of 1 wickets. The team ICC 18க்கு 1. So over number 4 again, Vivek into the action. அண்ணன் மொதல் ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ இந்த ஓவருமே வந்து சூப்பர் ஹிட் ஃப்ரம் பொங்கல் கார்த்திக். இது பொங்கல் இல்ல பிரியாணி டீமுக்கு. டீம் ஐசிசி கெட் த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம். கிரீன் கலர் பேட்ல ஒரு கிரீனா வந்து கலர்ஃபுல்லான ஹிட்ஸ் பொங்கல் கார்த்திக் கிட்ட இருந்து. பேர் தான் பொங்கல் கார்த்திக், ஆனால் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுத்துருக்காரு. இட்ஸ் பிக் ஹிட், சூப்பர் பிக்அப். நியூ பால் ப்ளீஸ். மச் நீடட் ஹிட் இது. ஸ்ட்ரைட் அவே கீப்பர் அப் டு கொண்டு வராங்க. ஃபீல்டர்ஸை இன்னர் சர்க்கிளில் கொண்டு பிளேஸ் பண்ணுறாங்க. அடுத்த பால் ஆஃப்டர் த பிக் ஷாட். ஸோ இந்த முறை பேட்டில் இல்லை, காலில் பட்ட சவுண்ட் தான் கேட்குது. இஸ் குயிக்கர் ஒன் ஃப்ரம் விவேக். எக்ஸ்ட்ரா எனர்ஜியோட ஒரு பெரிய ஹிட்க்கு அப்புறம் ஒரு பல்ப் எரியும். அடுத்த பால் விட்டுறவே கூடாது அப்படின்னு அந்த விஷயத்தை தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 கான்ட்ராக்டில் உதயா. ஆஹா உரியடி பட்டா பானை செதறி இருக்கும், பட் படாம லைட்டா பட்டெடுத்து. ஒன்லி சிங்கிள். இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் 2 ரன்னுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். கரெக்டா பிளேஸ் பண்ணணும். விண்டு மாறிச்சு அப்படின்னாவே மைண்டு மாறிடும் பேட்டர்ஸ்க்கு. மறுபடியும் கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக்ல. கார்த்திக் மேல நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. அந்த ஒரு ஹிட்டே வந்து பெரும் ஹிட்டா இருந்தது. nicely bowled, very quickers, outside off stumps target பண்ணிருக்காங்க. ரொம்ப குயிக்கரா வந்திருக்கு. It's a good work from the keeper also as well. So keeper change இருக்கு. சாகர் behind the stumps-ல இருந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. A swing and miss. So one more good one. Only one big hit. But இதனால வந்து ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் பார்த்தோம் அந்த ஓவரில். 27 லாஸ் ஆஃப் 1, ஜஸ்ட் 9 from 8, 4 overs completed, 27 loss of 1. Team ICC.
ஒரு 30 to 40 மினிட்ஸ் சாரி செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, அதிகபட்சம் ஒரு நிமிஷம் பட்டுன்னு. ஏன்னா அடுத்து இன்னும் 4 மேட்ச் முழுசாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி டே கரெக்டாக முடிச்சிடலாம். கிளைமேட் நமக்காக சப்போர்ட் பண்ணுது. என்னாச்சு? Okay, over number 5 again, Sagar into the action. So 28 loss of 1 at the moment. It was a big swing, but ball oda vegam, bat oda vegathoda adhigama irukku. Sagar கிட்ட இருந்து அருமையான ஒரு டெலிவரி. முதல் 2 பால் டவுன் டு லெக்ல இருந்தாரு, பட் அடுத்த 7 பாலுமே வந்து தரமா வந்திருக்கு. The flying stamps, but something yes, no ball signals from the straight umpire. The no ball signals. The Karthik survive. நல்ல ஒரு டெலிவரி சாகர் கிட்ட இருந்து. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த காலை தூக்கி வாய்ட்டை எனக்கு வெளில வச்சிட்டாரு, அவ்வளோதான். உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னா விக்கெட்டான வாய்ப்பாக இருந்திருக்கும். ஓவர் ஸ்டெப்பிங்னால 2 ரன். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் அண்ட் ஒயிட் சிக்னல்ஸ். ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். நோ பாலை தொடர்ந்து வந்து ஒயிட் சிக்னலும் கிடைக்கிறது இங்கே. ஃபுல் டாஸ் ஆனாலுமே டைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க இந்த வேகத்தில். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்ட், ஓவர் த்ரோ, கப்பலாக கன்வெர்ட் ஆகுது. கிடையாது பவுலர் ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க இந்தமாரி பர்ஃபார்மன்ஸ்க்கு. சொல்லி தே ஓன்ட் ஹாப்பி.
Again, Sagar to Uday. It's a good strike and call for double. No, only one. ஸோ பவுண்ட்ரிஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக தான் வச்சிருக்கிறாங்க த டீம். லாஸ்ட் டூ ஒரு இன்னிங்ஸில் ஒரே ஒரு பவுண்ட்ரி தான், அதுவும் பெருசு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உண்மை குட் டெலிவரி, டபுளுக்கான வாய்ப்பு இருக்கான்றதை பார்க்கணும். எஃபோர்ட் போடுறாங்க, ரெண்டாவது ரன் இங்கே கிடைக்குது. நல்ல ஒரு ஃபீலிங் எஃபோர்ட் அப்படின்னாலுமே த்ரோ அப்படின்றத மற்ற கிரவுண்ட் மாதிரி இந்த கிரவுண்டில் அடிக்கிறது கரெக்டாக போய் முடியல. ஸோ எக்ஸ்ட்ரா ரன்ஸாக மாறுது. ஸோ செகண்ட் டைம் ஓவர் த்ரூ மூலியமா டீம் ஐசிசி இன்னொரு அனதர் ரன்ஸ் எடுக்கிறாங்க. நோ பால் சிக்னலா? தேங்க்யூ ஃபார் த சிக்னல். ஸோ ஒன் மோர் டைம் நோ பால் சிக்னல் ஃப்ரம் த அம்பையர். இந்த ஓவரில் செகண்ட் டைம் த நோ பால் சிக்னல்ஸ். ஆல்சோ எக்ஸ்ட்ரா ரன்ஸ் மூலியமாகவும் இங்கே ரன்ஸ் வந்துட்டு இருக்கு சாகர் கிட்ட இருந்து. பட் பால் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா மூலியமா தான் ரன்ஸை கொடுத்துருக்காரு இது வரலுமே. ஸோ உதய்க்கு எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. சாகர் அரௌண்ட் விக்கெட்ல இருந்து அட்டாக் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அகைன்ஸ்ட் உதய், க்ளூலெஸ் பேட்டர். ஒன் மோர் டு கோ, இன்னுமே ஓவர்ஸ் இருக்கு. ஸோ இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைமிங் இருக்கு பேட்டர்ஸ்க்கு. ஒன்லி ஒன் விக்கெட்ஸ் அதுதான் லூஸ் பண்ணியிருக்காங்க இது வரலும். மேனேஜ் வித் பேட் அண்ட் செகண்ட் ரன். எந்த விக்கெட்டை டார்கெட் பண்ணுமோ அந்த விக்கெட்டை டார்கெட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டரோட விக்கெட் இது. ஸோ கார்த்திக் அவரோட விக்கெட் ரன் அவுட் மூலமா எடுக்கிறாங்க. 5 overs கம்ப்ளீட்டட், 39 ரன்ஸ் அதுக்கு போல. இதுவுமே ஒரு நல்ல ஸ்கோர். 8 runs per over வந்திருக்கு. கடைசி 2 ஓவர் எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இங்கே டார்கெட் அப்படின்றது இருக்கும். அடுத்த பேட்டராக உள்ள வந்துட்டு இருக்கிறது மனோஜ். கொஞ்சம் லேட் கம்மிங் தான் சொல்லணும் மனோஜோட இந்த கம்மிங். ஏன்னா உதயன் கார்த்திக் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. பட் தேவையான ரன்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக விளையாடிருக்காங்க. இன்னும் ஒரு 5-10 ரன்ஸ் அடிஷனலாக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பர் ஸ்கோர் போர்டில் இருந்திருக்கும். அதனால் இதுக்கப்புறமும் கேமை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி 12 பால், கேமுக்கு ரொம்ப முக்கியமான 12 பால். ஸோ நியூமேன் மனோஜ் லெஃப்ட் ஹேண்டர் அரைவ் ஆயிருக்காரு கிரீஸில். சஞ்சய் டு மனோஜ். லெஃப்ட் ஹேமோ ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸ்டெம்ஸ் பதற விட்டுருக்காங்க. ஒரு ஸ்டெம்ஸ் கீழே விழுது, ஒரு விக்கெட் வெளியில போகுது. மனோஜோட விக்கெட் முதல் பால்ல. டீம் யுனைடெட் 11. இந்த விக்கெட் ரொம்ப பெரிய விக்கெட்டாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ஹேமர் பர்ஃபெக்டான எக்ஸிகியூஷன், ஜஸ்ட் புள்ளி வச்சு கரெக்டாக அந்த புள்ளியில் பால் போட்டிருக்காரு. மோர் இம்பார்ட்டன்ட் விக்கெட். அண்ட் அடுத்தது மணி உள்ள வந்துட்டு இருக்காரு டீம் ஐசிசிக்காக. Shot straight to the man and gone. நல்ல பிக்அப் பண்ணிக்கிட்டு ஆனா விக்கெட். So new batter Surya. So swing and miss.
White signal. Thank you. Nicely bowled. It's a quicker one. பைஸ் மூலியமா ஒரு ரன் கிடைக்குது. So no timing on the single to end over. So இந்த பால் பெரிய டைமிங் தான் கொடுக்கல பவுலர்ஸ். சிங்கிள் டு எண்ட் ஓவர் 6 overs கம்ப்ளீட்டட். 43 ரன் இதுக்கு போர்டில் இந்த ஓவரில் 4 ரனுக்கு பவுலிங் பண்ணியிருக்காங்க சஞ்சய். கடைசி ஓவர் 6-43 4 விக்கெட். அந்த ஸ்பீக்கருக்கு பக்கத்தில் யாரும் நிற்காதீங்கண்ணா, கொஞ்சம் அந்த சவுண்டு மாறுதுண்ணா. ஆமாம், அது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நின்னா அது எக்கோ மாறுது. ஸோ கடைசி ஓவர் அதை போல் பண்ணுறதுக்காக கடைசி ஓவர் நாயகன் பூ பிரவீன் அவரோட ஓவரை பார்க்கறதுக்காகவே ஒரு டீம் இங்கே உட்காந்துருக்குங்க. எல்லாரும் திரும்புகிறாங்க கொக்கு மாதிரி. எஸ், என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் உட்காந்துன்னு இருக்காங்க. பூ பிரவீன் 7வது ஓவர் போகிறதுக்காக. புஷ்பா அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. It's a good shot from Praveen. Only one. Very well bowled. சில நேரங்களில் பூவாகவும் பல நேரங்களில் புஷ்பாவாகவும் பிரவீன் அவரால் விக்கெட் எடுத்து அந்த விரல காமிப்பாருங்க அவுட்டு அப்படின்ற மாதிரி. அதுதான் அவரோட யூனிக் ஸ்டைலு. கடைசி 4 பால் ஃபேஸ் பண்ணுறதுக்காக அரவிந்த் பேட்டிங்கில் பெரிய ஷஃபிள்ஸ் நடந்துருக்கு. அரவிந்த் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே வராங்க. லாஸ்ட் 4 டெலிவரிஸ். நல்ல ஒரு ஸ்ட்ரைக், பட் ஃபீல்டர் இருக்காங்க. அது 1-2 மாறுது. எக்ஸ்ட்ரா த்ரூ. ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க உண்மையாக சொல்லணும்னா. பிச் பண்ணியும் அடிக்க முடியாது, நேராக கையில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். குயிக்கர் ஒன் ஃப்ரம் பிரவீன். நல்லா ரீட் பண்ணி போல் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லாஸ்ட் 2. It's a good strike, but straight to the man. Only one. இது வரலாம். The last ball of first innings. The team ரொம்ப ஃபேராக நடந்துக்கிறாங்கப்பா இந்த விஷயத்தில். புஷ்பா டு சூர்யா. பூவா நெருப்பா? பூதாங்க. பூதான் ஜெயிச்சிருக்கு. மென்மையா போலிங் போட்டிருக்காரு பூ. கப்பல் டு இந்த ஓவர் ரன் அவுட்டோடய இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டீம் இன்னொரு 11 கிட்ட இருந்து 7 overs 49 ரன்ஸ் போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 50 ரன்ஸ் டார்கெட் ஃப்ரம் 42 டீம் இன்னொரு 11க்கான டார்கெட். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக ரைட் ஆகிடுங்க. ஏசிசிபி சங்கர் மெமோரியல். அடுத்த மேட்சுக்கு
டாஸ் போறதுக்கு கேப்டன்ஸ் கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. சங்கர் மெமோரியல் வெர்சஸ் ACCT. கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா சொல்றதுக்கு. அடுத்த மேட்சுக்கு வந்து டீம் சங்கர் மெமோரியல் அண்ட் அவங்களோட ஆப்போனன்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. ஸோ அடுத்த மேட்ச்க்கு ப்ரிப்பேர்டாக இருந்து சீக்கிரமாக விளையாட மாதிரி கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் 4 மேட்ச் முழுசாக இருக்குது. ஸோ டீம் யுனைடெட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள போயிடுங்க. டீம் ஐஜிஜியோட ரெஸ்பான்ஸுக்கு நன்றி. 50 ரன் விளையாடணும் 42க்கு. Two opening batters.
Sagar Bhandari and Raj. முதல் ஓவர் போறதுக்காக பாலாஜி டீம் ஐசிசிக்காக 50 ரன் 42 பால்ல ரன் ரேட். சச்சின் ஸ்போர்ட்ஸ் பேட்டோட சாகர் உள்ள வந்திருக்காரு. அந்த பேட்ல நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ணன் செல்வனா அந்த பேட்டோட உரிமையாளர். முத பால்லேருந்தே வந்து ஸ்விங்ஸ் பெருசா இருக்கும். அதுதான் சாகரோட ஸ்டைல். நல்லாவே ஆரம்பிச்சிருக்காங்க. பாலை பொறுத்தவரையிலும் பாலாவும் ரொம்ப நல்லா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 50 ரன். இந்த ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி மேட்சை வின் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் முடியும். பவுலர்ஸ் நினைச்சா அவங்க கூட ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா. ஷாட் நம்பர் 1 ஆனா நேரா போய் கையில தான் விழுந்திருக்கு. ஸோ டைம் பண்ணாங்க ஆனா டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகவில்லை. முதல் விக்கெட் டீம் ஐசிசிக்கு. உதயா கிட்ட இருந்து அருமையான ஒரு கேட்ச். முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க டீம் யுனைடெட் 11. ராஜ் ஆன் இஸ் வே. ஸ்டைலிஷான ஹிட் பட் நேரா போய் கையில தான் விழுந்திருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர்களை. அடுத்த பேட்டர் சன்சினா. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்கா உள்ள போங்க. The new man for team United 11, Sanchina. The first ball, a rocket, yes, it's a big shot. வந்த முத பாலே ஒரு பெரிய ஹிட். ஸோ போன மேட்ச்ல நிறைய விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெக் சைடில் காற்றடிக்குது, அந்த பக்கம் அடிக்கலாம் அப்படின்றது மொதல் மேட்ச் இருந்தது ஒரு சினாரியோ. செகண்ட் மேட்ச் டோட்டலாக மாறுச்சு. லெக் சைடில் காற்று இல்லைனாலும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ மூணாவது மேட்ச்ல அது கண்டினியூ ஆகுது. சின்ன ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. வெல் பிளைட் அண்ட் வெல் போல்ட். ரொம்ப நல்லா போல் பண்ணியிருக்காங்க. முதல்ல அதை நல்லா மேனேஜ் பண்ணி விளையாடி இருக்காரு சன்சினா. அடுத்த மேட்ச் விளையாடக்கூடிய டீம் கிரிக்கெரோஸ்ல உங்களோட நேமை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. டீம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஆன்லைன்ல ஸ்கோர் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் டீம். அப்கமிங்ல விளையாடக்கூடிய டீம்ஸ் இதை மட்டும் கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுத்துருங்க. நைட்லி போல். அருமையான ஒரு டெலிவரி பால் ஆகிட்டே இருந்து. எதுவுமே நல்லா தான் போல் பண்ணியிருக்காங்க. 8 ரன்னுக்கு போல் பண்ணியிருக்காரு. ஒரு முக்கியமான விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஷாட் அப்படின்னாலுமே பாலா ரீசெண்ட் டேஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர். Man to watch. Shot down the track. What a shot. This is monster double maximum. This is double maximum. A 12-run hit. So big runs, big finish. The 14 loss of 1, end of first. The limitless cricket.
லிமிட்டே கிடையாது, டிஸ்டன்ஸ் இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோதான் அடிக்கணும்லாம் கிடையாது. எவ்வளோ மேக்ஸிமம் போகலாமோ, எவ்வளோ எனர்ஜி கொடுக்கலாமோ அவ்வளோ எனர்ஜி கொடுக்குறாரு சாகர். அந்த பால் மேலே பவர் ஜென்ரேட் பண்ணுறாரு. ஒரு பெரிய ஹிட்டோட அந்த ஓவரை முடிக்கிறாங்க. செகண்ட் ஓவர் ரன் பால் கேம் 36க்கு 36 மாறி இருக்கு. இப்போ டீம் இரட்டலவனுக்கு தேவையான ஸ்கோர் nicely played. Over number 2 from Bouch. White signal. Thank you for the signal. Very well bowled and well played too. Really good walk. Run out கான வாய்ப்பு. Yes, run out. அருமையான ஒரு ஃபீல்டிங் பர்ஃபெக்டா த்ரோ பண்ணியிருக்காங்க. சாகரோட விக்கெட்டை ரன் அவுட் மூலமா எடுத்துருக்காங்க டீம் ஐசிசி. அவுட் சைட் ஏஜ் ஸ்ட்ரைட் டு த மேன். சாகர் ரொம்ப குயிக்கா வந்திருக்காரு. ஒரு பார்ட்னர் நோ தான் சொல்லியிருக்காரு முதல்ல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ரொம்ப குயிக்காகவும் போயிருக்கு. டிசப்பாயிண்டட். சாகர் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க பை ரன் அவுட். முரளி A shot is pitch it and 4 runs. Sanchina. போன பால் ஒரு விக்கெட் இருந்தது. கட்டாயமா டீமுக்கு ஒரு பெயின் இருந்திருக்கும். சரி, பெரிய விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. அப்படினால இந்த பவுண்டரி டீமுக்கு ஆறுதல் கொடுக்கும். கட்டாயமா அந்த விக்கெட்டை மறக்கிற மாதிரி ஒரு ஹிட் 4 அடிச்சா அது ஓகே ஃபைன், இதுல இருந்து கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி சன்சினா ஒரு நல்ல பிக்கப் ஷாட் எடுத்திருக்காங்க. 4 runs. மறுபடியும் ஒரு ஸ்விட்ச் ஹிட், பட் இந்த மாதிரி கனெக்ட் இல்லை. ரொட்டேட்டர் சிங்கிள் டபுளா கன்வெர்ட் பண்றாங்க. வெரி வெரி குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல பார்ட்னர்ஸ், நிறைய கேம் ஒன்னா ஓப்பன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல ஒரு சிக்னல் லைட்டாக கிடைச்சாவே போதும், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி ஓடுறாங்க. ஸோ கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எண்ட் ஆஃப் செகண்ட் 26 ரன்ஸ் அந்த ஓவரால் போர்டில். இன்னும் 24 ரன் வேணும் 5 ஓவரில். ஸோ வினிங் ரன்ஸ் ஃபார் டீம் யூனிட் 11 24 from 30.
Over number 3 from Sadiq. Kannu என்கிற சாதிக். Nicely bowled. Very well bowled. ஆனால் அந்த ஸ்பீக்கர் அந்த கொஞ்சம் நகர்ந்துங்க, அதுக்கு நேராக மட்டும் நிற்காதீங்க, நான் எக்கோ அடிக்குதுண்ணா. Sadiq 2, Sanchina. ரெண்டு மூணு காக்காங்க பயந்துருக்குங்க இந்த ஷாட்டுக்கு, தெரிச்சு ஓடி இருக்கு. கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பின்னாடி போனாவே ரெண்டு தான். லகம் பேர் தயவு செய்து எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கிறோம். அந்த பொசிஷன் வந்து மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஷாட் and it's huge, big. This is extraordinary. ஈஸியான ஹிட் விஷயம் கிடையாது இந்த மாதிரி ஹிட் அடிக்கிறதுக்கு. பா, வேர் இஸ் த போல்? சைட்ல இருந்து வெளியில போயிடுச்சு. 35, just 15 runs away. The batters ஒரு ஈஸி ஜாபா தான் இருந்திருக்கு இந்த 50 ரன் அப்படின்றது. ரொட்டேட், ஒரு சிங்கிள். அன்ஸ்ட்ரைக்ல முரளி, சாதிக் டு முரளி. No big shot, but rotate the single. சன்னு அன்ஸ்ட்ரைக்ல இருந்து நான் ஸ்ட்ரைக் மறைனா ஓவர் முடியுது. ஓகே, 3 overs completed. The end of 3, your team score 37, loss of 2. சண்டேனோ 13 ரன் தான் தேவை வெற்றிக்கு டீம் யூனிட் 11க்கு. Shot. This is strong hit from Murali. This favorite zone, long off. வெயிட்டான ஒரு ஹிட் பாலோட. இந்த பால்ல முத பாலே வந்து ஒரு பெரிய ஹிட்டோட ஆரம்பிச்சிருக்கு. பிக் ஷாட். ஸ்விட்ச் ஹிட் மூலமா ஷாட் அண்ட் பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். Now a couple of runs for team United 11. Only one hit away. The full shot. Only one for team. Just 4 runs away. His boundary required for team Menin Green. It's a big miss. It's a winning shot kind of vibe in the ball. The miss பண்ணிருக்காங்க. It's a full toss. ஒரு பெரிய மிஸ். Nicely played. எக்ஸ்ட்ரா கேரோட விளையாடிருக்காங்க. Just 3 runs. வின்னிங்க்கு தேவையான ஸ்கோர். Down the leg.
The single two in the fourth over. Just 2 runs away. The team ICC ஓட அடுத்த bowler. This shot. The boundary to end the third game. Team Minute 11 won the game against ICC. ரொம்ப கம்ஃபர்ட்டா இந்த கேமை வின் பண்ணிருக்காங்க. So really well played and won the game and entered into the quarter final. Really hard luck to the team ICC. Then அடுத்த மேட்ச்க்கான டீம்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போங்க. So rules and regulations உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பாங்க. சங்கர் மெமோரியல் and team ACC. The last match ஓட man of the match award